வெல்கம் டு ஸ்பென் வித் பாபு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியாச்சு. அதாவது இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய கண்டெய்னர் பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் வந்து 6 பீஸ் ஆஃப் பாக்ஸ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் 330 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ ஆஃபரில் 270 280 ருபீஸ்க்கே கிடைக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி 2 months ஆகிடுச்சு. பட் நான் இப்போ தான் ரிவ்யூ தரேன். 2 months யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். பிளாஸ்டிக் ஒரு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. மட்டமான பிளாஸ்டிக்லாம் இல்லை, நல்ல பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு குட்டி ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலரில் வள மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ட்ரே மாதிரி இருந்தது. அதோட 4 எட்ஜஸ் இல்லை 6 எட்ஜஸ்லையுமே வந்து சும்மா ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரேவை நம்ம அந்த பாக்ஸில் வைக்கிறப்போ அந்த ஸ்டாண்டு லைட்டாக பாக்ஸ்லேருந்து தூக்கிட்டுருக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி, பழம், பூலாம் வைக்கிறோம்ல, சப்போஸ் எதனா ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி பட்டால் கூட அந்த தண்ணியெல்லாம் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் கீழேயே வந்து தங்கிடும். அந்த பழம் மேலேயோ பூ மேலேயோ வந்து தேங்கி நிற்காது. அதனால் காய்கறியோ பழமோ பூவோ எதுவுமே சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கவரில் தான் வைப்போம். கவரில் விற்கிறப்போ இந்த மாதிரி தண்ணி பட்டுதுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த காய்கறியிலே தேங்கி இருக்கிறதுனால சீக்கிரமாக காய்கறி கெட்டு போயிடும். இல்லைனா அந்த கவரை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு சுதன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கண்டெய்னர். எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, அதனால தான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.